இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று உலக மக்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு தான் தோல்வி, இறைவனுக்கு தோல்வி என்பது இல்லை. அவருக்கு அனைத்துமே வெற்றிதான். பழைய ஏற்பாட்டிலே பார்வோனுடைய படைகளுக்கு எதிராக இறைவன் தனது வலிமையை வெளிப்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்கு புது வாழ்வை தருகிறார், புதிய தேசத்தை தருகிறார். பாலும் தேனும் பொழியக்கூடிய வளமான கானான் தேசத்தை தருகிறார். அந்த நாட்டிற்கு அழைத்தும் செல்லுகிறார். கார்மேல் மலையிலே போலி இறைவாக்கினர்களுடைய சிலைகளை நெருப்பிலிட்டு கொளுத்தி நானே உண்மையான இறைவன் என்று வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே காற்றையும் கடலையும் கடிந்து புயலை அமைதியாக்கி தனது வீரத்தையும் ஆற்றலையையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஆற்றலுக்கும் வீரத்திற்கும் வலிமைக்கும் நம்பிக்கைக்கும் உரித்தான கடவுள்தான் இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவர் தீமையை விரட்டி சாத்தானை ஒழித்து இருளை நீக்கி வெற்றியின் வீரராக எழுந்து நிற்கிறார். நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த உதாரணம். நம்மை பல்வேறு சமூக அநீதிகள், பொருளாதார நெருக்கடிகள், கந்துவட்டி, வறுமை, மாற்றானுடைய சூழ்ச்சி, நோய் நொடிகள் போன்ற தீமைகள் நம்மை இருளில் தள்ளுகின்றன, பாதாளத்தில் நம்மை ஆழ்த்தி விடுகின்றன. இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு உயிரை தருகிறது. இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு புது வாழ்வை தருகிறது. இந்த உயிர்ப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் நமது வாழ்விலே உயிரை கொடுக்கின்றது. ஆகவே சமூக அநீதிகளை விரட்டி நாம் வெற்றியின் வீரர்களாக இயேசு கிறிஸ்துவை போன்று உயிர் தெழுவோம். நம்மை சூழ்ந்துள்ள சமூக அநீதிகளை விரட்டி நாம் இயேசுவுக்கு பிடித்தவர்களாக உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ முன் வருவோம். அவருடைய அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் வலிமையை நிரம்ப பெற்ற மக்களாக இந்த வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்வோம்.